வணக்கம் வெல்கம் டு ரேண்டம் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபினிஷ் ப்ரீமியர் லீக் T20 மேட்ச் பிட்வீன் எஸ்கேகே வெர்சஸ் ஹெச்சிசி ஓட பிளேயர் ஸ்டாட்ஸ் பார்க்க போகிறோம், இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் பார்க்க போகிறோம், அப்புறம் ஸ்மால் லீக் சஜஷன், கிராண்ட் லீக் சஜஷன், முக்கியமாக கீ பிளேயர்ஸை பார்க்க போகிறோம். பிகாஸ் ஆல்ரெடி இந்த ரெண்டு டீம்லேயும் மேட்ச் 13 மேட்சஸ் முடிஞ்சிச்சு. ஈச் 13 மேட்சஸ் இந்த டோர்னமெண்ட்டில் விளையாடிட்டாங்க. அதனால் நம்ம வந்து வெறும் கீ பிளேயர்ஸ் பக்கம் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ, அதேமாதிரி டெலிகிராமில் ஜாயின் பண்ணாங்களோ, அண்ட் ஐ சி ஆல் த கமெண்ட்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் துரை, தேங்க்ஸ் அலாட். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் அ ஸ்மால் பேக்ரவுண்ட். எப்பவுமே நம்ம சொல்கிறது தான், எஸ்கேகே வந்து எஸ்கேகேக்கும் ஹெச்சிசியும் ரெண்டுமே எந்த ஸ்ட்ராங்னா, எஸ்கேகே இஸ் வெரி ஸ்ட்ராங். அவங்களோட பேட்டிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி, ஃபீல்டிங்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆல்ரவுண்ட் பேக்கேஜ் இன் திஸ் டோர்னமெண்ட்டில். அதேமாதிரி ஹெச்சிசி வந்து அவங்கக்கிட்ட பேட்டிங் இஸ் வெரி ஸ்ட்ராங், பவுலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, ஃபீல்டிங் கொஞ்சம் ஓகே. பேஸ்ட் ஆன் T20, நான் T10 இந்த லாஸ்ட் வீக் நான் இந்த T10 பற்றி பேசல, T20 லீகை பற்றி பேசுகிறேன். பிகாஸ் T10 இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மட், T20 இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மட். அதனால் பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும். ஸோ அதனால் ஹெச்சிசி கொஞ்சம் ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த பவுலிங் சைட். ஸோ எஸ்கேகே பற்றி பார்த்தீங்கன்னா அவங்க தான் டேபிள் டாப்பர். ஸோ 13 மேட்சஸ் விளையாடிருக்காங்க, 10 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஹெச்சிசி பார்த்தீங்கன்னா 13 மேட்சஸ் விளையாடிருக்காங்க, ஒன்லி 7 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரீசெண்டாக இவங்களுக்குள்ளே நடந்த மேட்ச்லையும் எஸ்கேகே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஆப்வியஸ் எஸ்கேகே ஹேஸ் அப்பர் ஹேண்ட். ஸோ அதுக்குள்ளே நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, எஸ்கேகேவோட டாப் பேட்ஸ்மென்ஸ், டாப் bowlers எல்லாருமே டாப் 10, டாப் 20 லிஸ்ட்டில் இருக்காங்க இந்த சீரீஸில். ஸோ அதனால் எஸ்கேகே வில் பி ஹேவிங் லைக் 6-5 ரேஷியோ போங்க, 7-4 ரேஷியோ வேணாம். பிகாஸ் ஹெச்சிசி கேன் சர்ப்ரைஸ், அதை ஒரு எலிமெண்ட் ஃபேக்டருக்கு அவங்ககிட்ட. அதனால் மேக்ஸிமம் ஆல்ரவுண்டர்ஸாக எடுத்துக்கோங்க, அதாவது பேட்டிங் bowling ரெண்டுமே பண்ணுற பிளேயர்ஸ் ரொம்ப எடுத்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு 3 ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 ஆப்ஷன் தான் சுற்றி போனீங்க, இந்த 3 ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் இஸ் லைக் புஷ்டே, அப்போ வந்து ஜார்டன், அப்போ வந்து இசட் கமால். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் இல்லைனா 2 பேர் எடுத்தே ஆகணும். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, புஷ்டே கேன் போல் போட சான்ஸ் இருக்குது. bowling 1 or 2 or 3 ஓவர்ஸ் கண்டிப்பாக போடுவார். அது இல்லாமல் இவர் வந்து கேப்டன் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் டெஃபினெட்லி இவருக்கு மஸ்ட் பீக் பிளேயர் இன் ஸ்மால் லீக். ஜார்டன் ஒரு நீங்கள் வந்து ரீசெண்டாக அந்த T10 டோர்னமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க, ஒரு 2 மேட்ச்சில் ஃபெயில் ஆனாலும் அவர் ஆடுற மேட்ச்சில் அவரே கேப்டனாக வச்சுருக்கணும். அதனால் என்ன செய்றீங்கன்னா, ஒரு கிராண்ட் லீக் டீமில் ஒரு 11 டீம்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 2-3 டீமில் அவரை சும்மா வைங்க. ஏதாச்சும் ஒரு டீமில் ஒரு 2 டீமில் அவரை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் அவர் வந்து 1 டவுன் பிளேயராக இருப்பார், இல்லை ஓப்பனிங் பிளேயராக இருப்பார். டிபெண்ட்ஸ் அப்போன் நேத்தனும் பீட்டரும் ஓப்பன் பண்ணால் இவர் 1 டவுன் பிளேயர். அப்படின்னா நேத்தனும் ஜார்டனும் ஓப்பன் பண்ணால் பீட்டர் வந்து 2 டவுனில் இருப்பார். ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் கிராண்ட் லீக் வந்து ஜார்டன், இஃப் எஸ்கேகே வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால். ஸோ ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் மஸ்ட் பிக், மிஸ் பண்ணுறாதீங்க. நெக்ஸ்ட் இசட் கலாம், இவர் வந்து ஹெச்சிசி. ஸோ டாப் ஆர்டர் உங்களுக்கு ஃபெயில் ஆகுன்ற மாதிரி நீங்கள் டீம் செட் பண்ணிங்கன்னா இசட் கமாலை கண்டிப்பாக செலக்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எப்போவுமே நம்ம வந்து கிராண்ட் லீக்கில் வந்து டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற மாதிரி ஒரு டீம் செட் பண்ணுவோம். அந்த டீமில் கண்டிப்பாக இசட் கமால் இருக்கணும். பிகாஸ் இவர் வந்து சம்டைம்ஸ் வெரி ரேர், ரொம்ப ரேராக இவர் bowling போடுவார். பட் விக்கெட் கீப்பிங் இவர் பண்ணாருன்னா bowling போட மாட்டார். ஸோ தட் நம்ம வந்து பிளேயிங் லெவனில் ரிலீஸ் ஆகல விக்கெட் கீப்பிங் யார் பண்ணுறான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இசட் கமால் இஸ் பெட்டர் ஆப்ஷன் ஃபார் கிராண்ட் லீக். சும்மா வைங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் வாங்கினா டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்தால் இவர் வைங்க. கண்டிப்பாக இவர் ஆடினார்னா கண்டிப்பாக 20-30 ரன்ஸ் டெஃபினெட்லி ஹீ கேன் ஃப்ளெச் அவுட். ஸோ இதுதான் டாப் 3 பிளேயர்ஸ் இன் விக்கெட் கீப்பிங் செக்ஷன். நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கிராண்ட் லீக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜார்டன் ஆஸ் எ கேப்டன் மஸ்ட் பிக். புஷ்டே ஸ்மால் லீக் சும்மா வைங்க, இல்லை வைஸ் கேப்டன் சாய்ஸ் வெரி ரேராக வைங்க. கிராண்ட் லீக்கில் வைஸ் கேப்டனை கூட ட்ரை பண்ணலாம் புஷ்டேவை. ஸோ ஸ்மால் லீக்கில் மஸ்ட் பிக், உங்கள் ஆப்போனன்ட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இசட் கமால் ஹெச்சிசி டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் அபாஸ் பட்லாம் ஃபெயில் ஆவார்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இவர் வைங்க. ஸோ கிளியர் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் வில் கோ வித் பேட்டிங் ஆப்ஷன். பேட்டிங் ஆப்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு 5 ஆப்ஷன் சொல்கிறேன்.
அப்புறமா ஒரு 2 ஆப்ஷன் வந்து ஜஸ்டன் வந்து வியர்ட் லுக், அதாவது பிளேயிங் 11ல் இல்லைனா வியர்டாக வைக்கணும்னா இவரை ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பிளேயிங் 11 நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ஒரு 3 பிளேயர் சொல்கிறேன், மஸ்ட் பிக் அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளேயர் பார்த்தீங்கன்னா பீட்டர், அப்புறம் வந்து நேதன், ரஹ்மான். ஸோ இந்த 3 பிளேயரை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹெச்சிசிலேருந்து ரஹ்மான் பார்த்துலாம். ரஹ்மான் வந்து நீங்கள் ரீசெண்டாக T10ல் விளையாடல, பட் வெரி குட் பேட்ஸ்மேன். ஹெச்சிசியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு ஆங்கர் ரோல். இவர் ஸ்டே பண்ணார்னா கண்டிப்பாக நல்லா ரன் ஸ்கோர் பண்ணுவார். ஸோ பிளேயிங் லெவலில் இருந்தால் டெஃபினட்டாக வச்சுக்கோங்க, கிராண்ட் லீக்லேயும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். சாரி, நெக்ஸ்ட் நேத்தனும் பீட்டரும் ஃபின்லாண்டில் டாப் பேட்ஸ்மென்ஸ், நேஷ்னல் டீமோட டாப் பேட்ஸ்மென்ஸ். இவங்க 2 பேர் தான் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நேஷ்னல் டீமுக்கும். ஸோ அதனால் நேஷ்னல் டீம் பிளேயர்ஸ் எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க, பிளேயிங் லெவலில் இருந்தால். தட் இஸ் மஸ்ட், டொமஸ்டிக்கில் மட்டும். ஸோ இவங்க வந்து 2 பேரும் நேத்தன்ஸ் வந்து மஸ்ட்டு. அது பீட்டர் பற்றி சொன்னால், பீட்டர் கேலகட் பற்றி நீங்கள் சொன்னேன் ஏற்கனவே உங்களுக்கே தெரியும். இந்த ரீசெண்ட் T10ல் பார்த்தீங்கன்னா அவர் தான் எல்லோரும் கேப்டனாக வச்சுருப்பாங்க. இந்த மேட்ச்லேயும் அவர் தான் எல்லாருக்கும் கேப்டனாக இருப்பார். பிகாஸ் நீ பேட்சர் டாப் ஆர்டர் இல்லைனா 1-2 டவுன், மேக்ஸிமம் டாப் ஆர்டர் தான் ஓப்பனிங் தான், இல்லைனா 2 டவுன் இறங்குவார். அது இல்லாமல் கண்டிப்பாக 2-3 ஓவர்ஸ் கண்டிப்பாக போடுவார். த மெயின் வந்து இவர் T10ல் எல்லோரும் கேப்டன் செலக்ட் பண்ணால், T10ல் வந்து பவுண்ட்ரிஸ் ஆர் வெரி ஷார்ட், லைக் 55 மீட்டர்ஸ் தான் பவுண்ட்ரி. பட் T20ல் கொஞ்சம் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் பெருசு, மேபி லைக் 60-65 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பீட்டர் வந்து ஒரு 30-45 ரன்ஸ் அண்ட் விக்கெட் ஆர் 2 எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது போலிங் போட்டால். ஸோ வெரி குட் சாய்ஸ் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ், GL அண்ட் ஸ்மால் லீக். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பேர் மஸ்ட் பிக் சொல்லியாச்சு. இப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியல் பிக் ட்ரை பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியல் பிக் கிராண்ட் லீக்காக ஒன் சித்திக்கி அண்ட் குவைஷ். எல்லோரும் கேட்கலாம், நான் ஏன் நீலன் செலக்ட் பண்ணலன்னு. பிகாஸ் இவருக்கு வந்து பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அது இல்லாமல் ஹார்டிட்டர் வேறு. மேபி T10க்கு அப்புறம் இவருக்கு சான்ஸ் இருக்குது ரொம்ப பேட்டிங் கிடைக்கிறதுக்கு. பிகாஸ் ரீசெண்ட் T10ல் இவர் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக ஆடினார். மேஜர் ரீசன் வந்து T10ல் உங்களுக்கு வந்து ஹிட் அண்ட் கோ மேக்ஸிமமாக ஆடணும். அது இல்லாமல் மெயின் ரொம்ப பவுலர்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ மெயின் திங் அதனால. அதே மாதிரி மெயின் பேட்ஸ்மேன்ஸ்லாம் ஹெச்சிசியில் T10ல் விளையாடல. ஸோ அதனால் இவருக்கு வந்து ஓப்பனிங் சான்ஸ் கிடைக்காது. மிடில் ஆர்டர் தான் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே ஆடுற பொசிஷன் தான், 4th or 5th பொசிஷனில் தான் கிடைக்கும். அந்த நேரத்தில் வந்து SKK வில் பி டாமினேட்டிங் வித் ஸ்பின்னர்ஸ். பேஸ் இருக்காது பாலில், அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் உங்கள் சாய்ஸ். T10 பார்த்துட்டு நீங்கள் இவரை வைக்கணும்னு வச்சாலும் வைக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் வெரி குட் சாய்ஸ். இப்போ ரீசெண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வெரி குட் சாய்ஸ். ஆஸ் எ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா வெரி குட் சாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து குவரிஷ். ஓகே சாய்ஸ். லோ ஆர்டர் பேட்ஸ்மேன், சம்டைம்ஸ் பவுலிங் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் இவர் சர்ப்ரைஸ் பிக்காக வச்சுருக்கேன். கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணலாம்னா ஒரு டீமில் ட்ரை பண்ணலாம், ஆனால் ரொம்ப ரிஸ்க் தான். பிகாஸ் அதர் பிளேயர்ஸ் கேன் ஃப்ளஷ் யூ மோர் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் சித்திக். இவர் வந்து பேட்ஸ்மேன் கிடையாது, இவர் வந்து பெர்ஃபெக்ட் பவுலர். பிளேயிங் 11ல் இருந்தால் பவுலிங் கேட்டகரியில் பார்த்துக்கோங்க. ஒரு 7 பவுலர்ஸ் இருந்தால் இவருக்கு 1 or 2 ஓவர்ஸ் தான் இவருக்கு கிடைக்கும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க 3 பேர் வந்து கிராண்ட் லீக் பிக்ஸ், வெரி வாட் டு சே, ஹிட் ஆர் மிஸ். இவர் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம தோக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம வினாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 பேரையும் செலக்ட் பண்ணுறாதீங்க, யாராச்சும் ஒருத்தரை செலக்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் போதும் இந்த 3 பேரில். பிளேயிங் லெவலில் இருந்தால் மோஸ்ட்லி பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டாங்க. ஸோ பேட்டிங் செக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் செக்ஷன். ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கீ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி டிஃபிகல்ட் சாய்ஸ் இந்த வாட்டி. ஸோ எல்லோரும் டிஃபால்ட் பிக் யார் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்துடலாம். டிஃபால்ட் பிக் வந்து அபாஸ், அப்போ வந்து குரேஷ், அப்போ வந்து ரஷீத், நெக்ஸ்ட்டு குட்வின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குட்வின் மஸ்ட் பிக், ரஷீத் மஸ்ட் பிக். மோஸ்ட் பீப்புள் வில் ட்ராப் குட்வின். குட்வினோட ரெக்கார்ட் இஸ் வெரி குட். இவர் வந்து இந்த கிராண்ட் லீக்ல இவர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். இவர் பிளேயிங் லெவலில் இருந்தால் கண்டிப்பாக 2 டவுன் இறங்குவார். கண்டிப்பாக 3 ஓவர்ஸ் 2 ஓவர்ஸ் 3 ஓவர்ஸ் 4 ஓவர்ஸ் போடுவார். இவர் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்கிட்டி ஆக்ஷன்னா பால் வந்து பிச்சாய் ஸ்கிட் ஆகி உள்ளே போகும், கொஞ்சம் உள்ளே வரா மாதிரி இருக்கும், பால் அவே போகிற மாதிரி உள்ளே வரா மாதிரி இருக்கும். நேச்சுரலாக அந்த வேரியேஷன் தான் போட்டுட்ருக்காரு எல்லா பாலும். ஸோ மஸ்ட் பிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவரிஷ். இவர் மஸ்ட் பிக் பிகாஸ் இவர் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். அது இல்லாமல் ஓவர் போட சான்ஸ் இருக்குது, 1 or 2 ஓவர்ஸ், ஈவன் 3 ஓவர்ஸ் ப்ளஸ் ஓவர் போட சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கு மஸ்ட் பிக்.
நெக்ஸ்ட்டு பட் ஹிட் ஆர் மிஸ் பிளேயர் அடித்தா 50 இல்லைனா 10 5 6 அவ்வளோதான். அடித்தா சம்பாண்டி அடித்தா ஆன் த ஸ்ட்ரெச்சில் அடிச்சிட்டே இருப்பார். அதே மாதிரி ஸ்பின் பவுலர் கண்டிப்பாக 3 or 4 ஓவர்ஸ் போடுவார். 1 or 2 விக்கெட்ஸ் டெஃபினெட்லி 1 விக்கெட் டெஃபினெட்லி ஆன் த ஸ்காட். பிகாஸ் இவரோட ஆக்ஷனுக்கும் இவர் போடுற ஸ்பின்க்கு இவர் வந்து மிடில் ஆர்டரில் போடுவார். ஸோ கண்டிப்பாக இவருக்கு மிடில் ஆஃப் த இன்னிங்ஸில் போடுவார். கண்டிப்பாக இவருக்கு வந்து 1 விக்கெட் சான்ஸ் இருக்குது போலிங் போட சொல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த 4 பிக் பார்த்துடலாம். ஜெட் கமால், மனிஷ், அர்ஜுன், சந்திரசேகர். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த 4 பேரும் ரொம்ப ரிஸ்கியஸ்ட் சாய்ஸ். பட் மனிஷ் கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் கோட்டா போடுவார். லோ ஆர்டர் பேட்ஸ்மேன். இவர் நீங்கள் ஏற்கனவே இது T10 பார்த்துருப்பீங்க. 1 விக்கெட் ஆர் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த மஸ்ட் பிக்ஸ் இன் கிராண்ட் லீக். சந்திரசேகர் இஸ் மஸ்ட் பிக். கண்டிப்பாக 3 to 4 ஓவர்ஸ் போடுவார். அட்லீஸ்ட் 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஏற்கனவே நடந்த மேட்ச்லேயும் 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. ஸோ மஸ்ட் பிக். அடுத்தது ஜெட் கமால். இவர் வந்து இந்த சீரீஸில் ஏற்கனவே சொன்ன ப்ரீவியஸ் வீடியோ தான். இந்த சீரீஸில் அந்தளவுக்கு இவரோட எஃபெக்டிவ்னஸ் இல்லை. மேபி இந்த பேட்டில் சுத்தமாக இல்லை. போலிங்கில் எவ்ரி மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் இருக்காரு. எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். அர்ஜுன் இந்த மேட்ச்சில் வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். மேபி நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் லீக்கில் இந்த 4 பேரில் யாராச்சும் ஒருத்தர் செலக்ட் பண்ணிக்கலாம். மேபி 2 பேர் கூட செலக்ட் பண்ண 2 பேர். அர்ஜுன் கேன் பி டேர்னிங் பாயிண்ட் ஃபார் திஸ் மேட்ச். இப்போ பிளேயிங் லெவலில் இருந்தால் இவர் 4 ஓவர்ஸ் போட்டால் கண்டிப்பாக ஒரு டேர்னிங்காக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ இந்த 4 பேரில் இம்பார்ட்டன்ட் பிக் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர். ஸோ ஒன் இஸ் இசட் கமால் அண்ட் ஒன் இஸ் மனிஷ். சந்திரசேகர் ஆல்சோ இஸ் அ கீ. சந்திரசேகரும் மெயின் திங். அவரும் நல்லா போடுவார். ஓகே. ஸோ ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ கேட்குறீங்க ஆல்ரவுண்டர் இப்போ யாரை தான் செலக்ட் பண்ணுறது? இந்த 8 பேரை செலக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக 4 பேரை தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். சரி, யாரை ட்ராப் பண்ணலாம் கிராண்ட் லீக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்குற சாய்ஸ் வந்து எனக்கு பட்டை தான் சொல்லணும்னு தோணுது. பட்டு கண்டிப்பாக ஓவர் போடுறதுனால ட்ராப் பண்ணணும்னு சொல்லணும்னு தோணலை. மேபி யூ கேன் ட்ராப் குவரிஷ். பிகாஸ் ஏன்னா இவர் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். போலிங் எஸ்கேக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் வேறு இருக்குது. அது இல்லாமல் இவர் வந்து ஃபுல் ஸ்பெல் போட போகிறதில்ல. அதனால் எனக்கு ஃபுல் ஸ்பெல் போடுற பிளேயர்ஸ் தான் வேணும். அதனால் மேபி ஐ மே ட்ராப் குவரிஷ். மேபி அது வந்து ரொம்ப ரிஸ்கியாக இருக்கலாம். ஏன்னா எல்லோரும் அவரை பிக் பண்ணுவாங்க. மேபி ஐ வில் ட்ராப் குவரிஷ். தென் அதுக்கப்புறம் நான் இவர் 2 பேரில் இசட் கமால் அப்படி இல்லைன்னா மனிஷ், இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துப்பேன். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் மஸ்ட் பிக் பார்த்தீங்கன்னா பட்டு ரஷீது, ஜான். மேபி ஏதாச்சும் நான் ஒரு 5 கிராண்ட் லீக்ஸ் டீம் போட்டு நான் வந்து 11லாம் போட மாட்டேன். ஏதாச்சும் ஒரு மேக்ஸிமம் 4 கிராண்ட் லீக் டீம் தான் போடுவேன். ஸோ ஏதாச்சும் ஒரு கிராண்ட் லீக் டீமில் கண்டிப்பாக நான் பட்டை ட்ராப் பண்ணுறேன். பிகாஸ் எதுக்காகனா இப்போ சப்போஸ் பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ராப் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப இருக்குது. ஏன்னா பிகாஸ் மை ஃபீல் ஏன்னா ரெக்கார்டு அப்படி தான் இருக்குது. ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு அந்தளவுக்கு எஸ்கேக்கு கூட பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி 2019 கூட பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அதனால ஃபஸ்ட் பேட்டிங்லாம் இருக்க சொல்ல நான் ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹை ப்ரையாரிட்டிஸ் இருக்குது. ஹை சான்சஸ் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் வச்சு தான் ஆகணும். பிகாஸ் ஹார்ட்னஸ் ஆஃப் த பிச் அவருக்கு யூஸ் ஆகும் பவுலிங்கில். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக வைங்க. ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் கண்டிப்பாக வைங்க. செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் இந்த 3 பேர். ஸோ ஏற்கனவே உங்களுக்கு 2 பேரை சொல்லிட்டேன் யார் 2 பேரை ட்ராப் பண்ணலான்னு. பட்டையும் கரிஷும் ட்ராப் பண்ணிட்டு அடுத்த 2 பேர் வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ பட் இட் வில் பி அ ரிஸ்கி சாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு போலிங் செக்ஷனில் போயிடலாம். போலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 பிளேயர் இருக்காங்க. ஒன்று வந்து சையத் எப்படின்னா ஹெச்சிசியோட மெயின் பவுலர். அதான் கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுப்பார். மேபி ஆனால் எக்கானமி ரேட் வில் பி வெரி ஹை. பட் எஸ்கேகே கூட வெரி புவர் ரெக்கார்ட் இருக்குது. எஸ்கே கூட அந்தளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரெக்கார்டு இல்லை. அந்த ஒரு விக்கெட் கூட எடுக்கிறதுக்கு விக்கெட் ரெக்கார்ட் இல்லை ஈவன் இன் 2019. ஸோ அதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு. அடுத்தது விஜயரத்னம், குட் பவுலர், மஸ்ட் பிக், ட்ராப் பண்ணாதீங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் ஃபார் எஸ்கேகே. அடுத்தது ராஜா நீங்கள் T10லேயே பார்த்துருப்பீங்க. அவர் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் பவுலர். அவருக்கு என்னென்னா
ஸ்டார்டிங்லேயே ஓவர் போடுவார், ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போடுவார். ஸ்டார்டிங்கில் விக்கெட் ஊந்தால் தான் உண்டு, இல்லைனா வெரி ரேர். நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் பாட்டியா விளாட்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பாட்டியா விளாட்னா ட்ராப் பண்ணாதீங்க. அமித் பாட்டியா இவர் ஒருத்தர் தான் ஸ்டெம்ப் டு ஸ்டெப் பவுலர். ஒரு 4 ஓவர் போட்டால் 4 ஓவர் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டே இருக்கார். மிஸ் ஆனால் போல்டு இல்லைனா எல்பிடபிள்யூ. ஸோ மஸ்ட் பிக், ட்ராப் பண்ணாதீங்க. கைனி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஒன் ஆஃப் த மஸ்ட் பிக் bowlers. ஏன்னா இவர் வந்து ஃபுல் கோட்டா போட்டால் இட் வில் பி யூஸ்ஃபுல். பட் 3 ஓவர்ஸ் மேக்ஸிமம் போடுவார். ஆனால் விக்கெட் டேக்கிங் bowler. போடுற ஓவரில் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். இவர் விளையாட மாட்டார் விஜய். மேபி ஷா அண்ட் பேட்லியில் பார்த்தீங்கன்னா பேட்லி கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பிளேயிங் லெவலில் இருந்தால் கிராண்ட் லீக். நான் இப்போ இந்த 4 பேர் சொல்கிறது வந்து ஒன்லி கிராண்ட் லீக் சஜஷன். இவர் வந்து கிராண்ட் லீகில் வேணால் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்லியும் கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து மெயின் பிக்ஸு இதில் பிளேயிங் லெவலில் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாட்டியாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய மெயின் பிக்காக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் டிசைட் பண்ண போகிறேன். கனி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் எடுத்துப்பேன். மேபி ஐ வில் கோ வித் விஜயரத்னம் இஃப் விஜயரத்னம் ப்ளே பண்ணலன்னா ஐ வில் கோ வித் ராஜா. ஸோ இதுதான் இருக்கும் என்னோடய பிக்கு. இது ஆல்ரவுண்டரில் இப்போதைக்கு மை பிக் வில் பி மனிஷ் சௌஹான் ஆர் ஜெட் கமால். ஸோ அதனால் நான் இங்கே மட்டும் நான் கொஞ்சம் யோஸ் பண்ணுறேன். அடுத்தது பேட்டிங்கில் இட்ஸ் கிளியர். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இவங்க 3 பேர். ஒன்று வந்து பீட்டர், நேத்தன், தென் ரஹ்மான். விக்கெட் கீப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ஒன்லி ஓப்ரெயின் அண்ட் புவிஷ். ஸோ இப்போ நான் யாராச்சும் ட்ராப் பண்ணேன்னா இப்போது நல்ல ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ஆல்ரவுண்டில் யாராச்சும் ட்ராப் பண்ணணுன்னா டேரெக்டாக புஷ்டே எடுத்துக்கோங்க. ஹீ கேன் போல் 4 டவுன் இறங்குவார். ஸோ என் டீம் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ரேஷியோவில் தான் இருக்கும். ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ் 2 விக்கெட் கீப்பர் இப்படி தான் நான் போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. மேஜராக சேஞ்ச் பண்ணுற இடம் இப்போ வந்து நான் வந்து போலரில் தான் சேஞ்ச் பண்ணுவேன். நான் பேட்டிங் விக்கெட் கீப்பிங்கில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு கோ வித் 2 விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் ஃபார் திஸ் மேட்ச் இன் ஸ்மால் லீக். கிராண்ட் லீக்களுக்கும் இதே ட்ரை பண்ணலாம். ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ஐ வில் பி கவரிங் CPL and IPL. I will try to cover maximum all the matches. Thank you. நன்றி, வணக்கம்.